இயேசு கிறிஸ்துவில் பிரியமான மாத்ததை ஊடக இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். திருச்சிலுவை விண்ணையும் மண்ணையும் இணைக்கும் இணைப்பு பாலம். திருச்சிலுவையின் மகிமை வார்த்தை வித்தியாசமா இருக்குது இல்ல? இன்னைக்கு நம்ம சிலுவையை எங்கெல்லாம் பாக்குறோம்? எல்லா பக்கமும் சிலுவையை பாக்குறோம். நம்முடைய கழுத்திலேயே அது ஆபரணமாக தொங்குகிறது. அது எந்த வகையான ஆபரணமா கூட இருக்கலாம், வைரமா கூட இருக்கலாம், தங்கமா கூட இருக்கலாம், வைடூரியமா கூட இருக்கலாம். ஆனா பயங்கர காஸ்ட்லியா கழுத்துல தொங்க போட்டிருக்கிறோம். நம்ம எங்க போனாலும் தெருவோரங்களில் திருச்சிலுவை அங்கே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ ஒரு செயலை செய்யும் போது நாம் சிலுவை அடையாளம் வரைகின்றோம். அது போல நாம் எழுதும் போது முதல் எழுத்து சிலுவையா தான் இருக்குன்னு சொல்லி திருச்சிலுவை அடையாளம் வரைந்து இதில் எழுதுகின்றோம். இப்படியாக சிலுவையும் நாமும், சிலுவை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே மாறிடுச்சு இல்ல? சிலுவை என்னால தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிற நிலைமை மாறிச்சு இல்ல? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி இருந்துச்சா? இல்ல, நிலைமையே வேற. அவமானத்தின் சின்னம் சிலுவை தண்டனை என்று சொன்னாலே, சிலுவை என்று எண்ணியபடியினாலே அவ்வளவுதான். அவமானத்தின் உச்ச கட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் ரோமானிய எழுத்தாளர் சீசரோ சொல்லுவார், சிலுவை என்கின்ற பொருள் மாத்திரம் இந்த உலகத்திலிருந்து அழிக்கப்படக்கூடாது, சிலுவை என்கின்ற அந்த சிந்தனையே ஒவ்வொரு மனிதரின் எண்ணங்களில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்று சொல்கின்றார். அப்படின்னா அது எவ்வளவு கோரமா இருந்திருக்கும்ல. அந்த சிலுவையை எடுத்துட்டு வந்து நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை மீட்பின் கருவியாக மாற்றுகின்றார். இப்படியாக இது ஒரு நாள் நடந்ததா? இல்லை, 2000 ஆண்டுகளாக இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது, இனியும் தொடரும். இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்கள் இருக்கின்ற வரைக்கும், இந்த உலகத்திலே மானுடம் மகிழ்கின்ற வரைக்கும் இந்த பயணமானது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்தனைத்தார் இன்று நடத்தி காண்பித்து விட்டார். சிலுவை என்கின்ற ஒரு பொருள் இந்த உலகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் மாறி சிலுவை நம்முடைய மீட்பின் அடையாளமாக மாற கடவதாக என்கின்ற எண்ணம் திருஅவையில் மாத்திரமல்ல, மானுடத்திலே புகுந்து விட்டது என்று நாம் சொல்லலாம். அவமானத்தின் சின்னம் அல்ல, அவமானத்தின் சின்னம். அந்த அவமானத்தின் சின்னத்தை எடுத்து மீட்பின் கருவியாக ஆண்டவர் மாற்றுகின்றார். எந்த பொருள் அழிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டதோ அந்த பொருளை மீட்பின் கருவியாக பயன்படுத்தி மானுடத்தின் ஆக்கப் பொருளாக இறைவன் மாற்றினார் என்று நாம் பார்க்கின்றோம். திருவிழியத்தில் இதற்கான உதாரணங்கள் கொட்டி கிடக்கின்றன. எண்ணிக்கை யாகமத்திலே நாம் பார்க்கின்றோம். 21:4 நம்ம பார்க்கிறோம், அந்த பாம்பு உயர்த்தப்பட்டது போல, பாம்பு உயர்த்தப்பட்ட பாம்பை யாரெல்லாம் கண்டார்களோ அவர்கள் அனைவரும், அந்த இஸ்ரேலர்கள் அனைவரும் மீட்பு பெற்றார்கள், அந்த இஸ்ரேல் அனைவரும் உயிர் பெற்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். யோவான் 3:14 நாம் பார்க்கின்றோம், அந்த பாம்பு, வெண்கல பாம்பு உயர்த்தப்பட்டது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சிலுவையிலேயே உயர்த்தப்பட வேண்டும் என்று நாம் வாசிக்க கேட்கின்றோம். அதுபோல பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் 6-11 வரைக்கும் உள்ள இறைவசனத்திலே ஆண்டவர், கடவுளின் ஒரே குமாரனாகிய ஆண்டவர் அடிமையின் தன்மை பூண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் எப்படிப்பட்ட சாவு? சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு தன்னையே தாழ்த்தி ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலானார் என்று நாம் வாசிக்க கேட்கின்றோம். இறைவனில் இனியவர்களே, நாசிய கேம்ப்ல 2ஆம் உலக போரின் போது 1939 1945 வரை இந்த உலகம் கண்ட மாபெரும் அழிவுகளில் ஒன்றுதான் 2ஆம் உலக போர் என்று சொல்கின்றார்கள். அந்த 2ஆம் உலக போரிலே நிறைய கிறிஸ்தவர்களும் யூதர்களோடு சேர்த்து பிடிக்கப்பட்டார்கள். அவங்க எல்லாத்தையும் சேர்த்து எங்க தள்ளுறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நாசிய கேம்ப்ல உள்ள தள்ளுறாங்க. தள்ளும் போது அந்த மக்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க? நிறைய பேரு கைகளில என்னெல்லாம் கிடைச்சதோ எல்லாத்தையும் சிலுவையா மாத்துறாங்க. குறிப்பா அவங்க கையில ஒரு மரப்பொருள் கிடைச்சிச்சுன்னா, உடன் பீசு கிடைச்சிச்சுன்னா அதை எடுத்து சிலுவையாக மாற்றுகின்றார்கள். அவர்கள் அந்த சிலுவையை உற்று நோக்கும் தருவாயிலே எங்களுக்கு மீட்பு உண்டு, எங்களுக்கு என்றாவது விடியல் உண்டு அவர்கள் மனதிலே எண்ணிக்கொண்டே இருந்தார்கள்.
அதிலிருந்து வெளிவந்த ஒரு மனிதர் சொல்கின்றார், இந்த 2ஆம் உலக போர் முடிந்த போது வெளிவந்த அந்த மனிதர் சொல்கின்றார், இந்த சிலுவை மாத்திரம் இல்லை என்று சொன்னால் அவர்களால் எங்கள் உயிரை அழிக்க முடிந்ததானால் இந்த சிலுவையின் மீது நாங்கள் கொண்டிருந்த நம்பிக்கை அழிக்க முடியவில்லை, இந்த சிலுவை மாத்திரம் எங்கள் கரங்களிலே நாங்கள் பிடிக்காமல் இருந்தோம் என்று சொன்னால் அன்றே நாங்கள் உளவியல் ரீதியாக அழிக்கப்பட்டிருப்போம், சிதைக்கப்பட்டிருப்போம், நாங்கள் ஒன்றுமில்லாமையாக ஆக்கப்பட்டிருப்போம் என்று சொல்கின்றார்கள். ஆக அன்பிற்குரியவர்களே, இப்போ சொல்லுங்க, திருச்சிலுவையின் மாட்சி பெருவிழாவை நம் ஒவ்வொருவரையும் சிறப்பிப்பதற்காக, தனிப்பட்ட முறையில சிறப்பிப்பதற்காக திரு அவையானது பணிக்கின்றது. இப்ப சொல்லுங்க, திருச்சிலுவை என்பது மாட்சியாக மாற்றப்பட்டதா அல்லது மாட்சியாகவே இருந்ததா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருச்சிலுவையை மாட்சியாக மகிமையாக மாற்றினார். தூய ஹெலனம்மாள், இந்த திருவிழாவுக்கு என்றே மிகப்பெரிய வரலாறு இருக்குது. தூய ஹெலனம்மாள் கிபி 326 ஓடி போறாங்க, எருசலேம் நோக்கி ஓடி போறாங்க. அங்கிருந்து திருச்சிலுவையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட்டு இறந்த அந்த திருச்சிலுவை எடுத்துக்கொண்டு இங்க வராங்க. வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 வருடங்கள் கழித்து கிபி 335 அந்த திருச்சிலுவை கொண்டு வந்ததன் மகிமை நிமித்தமாக ஆண்டவருடைய கல்லறைக்கு என்று ஒரு கோயிலானது அர்ப்பணிக்கப்படுகின்றது. அது என்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டது தெரியுமா? செப்டம்பர் 14ஆம் தேதி அர்ப்பணிக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் 1691 ஆண்டுகளாக நாம் திருச்சிலுவையின் மகிமை பெருவிழாவை ஒரு வருடம் இல்லாமல் எல்லா வருடங்களும் நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த திருச்சிலுவை தான் நமக்கு காட்டும் வழிமுறைகள் என்ன? இந்த திருச்சிலுவை தான் நமக்கு காட்டும் விழுமியங்கள் என்ன? இந்த திருச்சிலுவை தான் நமக்கு காட்டும் வாழ்க்கை தத்துவம், வாழ்க்கை நெறிதான் என்னன்னு நம்ம சிந்திக்கணும்ல. செங்குத்து கட்ட இருக்குதுல்ல, அது இறைவனையும் நம்மையும் இணைக்கும் பாலம். நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் இறையை நோக்கி உயர்த்தப்பட வேண்டும் என்பதை இது காட்டுகின்றது. அந்த பக்கவாட்டு கட்ட இருக்குதுல்ல, அது நம்முடைய இரு கரங்களையும் அகல விரிக்கக்கூடிய கட்டை என்று சொல்கின்றார்கள். ஆண்டவர்கிட்ட கேட்டாங்களாம், இறைவா இந்த உலகத்தை நீங்க எவ்வளவு அன்பு செய்றீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 2 கரத்தையும் நல்ல பெருசா விரிச்சிட்டு கடைசியில இறந்து போனாராம். ஏன் இறந்து போனாரு தெரியுமா? உயிரோடு இருந்தா ஒருவேளை நினைவு வந்து கையை சுருக்கிற கூடாது அப்படிங்கிறதுக்காக தன் இரு கரங்களையும் அகல விரித்து இறந்தே போய்விட்டார் என்று சொல்கின்றார்கள். அதாவது அவர் நினைத்தால் கூட அவரால் தன்னுடைய கரத்தை இறுக பற்ற முடியாது, சுருக்கி கொள்ள முடியாது. அதுதான் அந்த பக்கவாட்டு கட்டையானது நமக்கு எண்பித்து காமிக்கின்றது. நாமும் நம்முடைய இரு கரங்களை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் விரிச்சு காமிக்கணும். சாதி மத வேதங்களை கடந்து மனிதத்தை ஆற தழுவக்கூடிய ஒவ்வொரு நிலையும் கிறிஸ்தவர்கள் பெற வேண்டும் என்பது அந்த பக்கவாட்டு கட்டையானது காட்டுகின்றது. 2 இணைக்குதுல நடுல மைய பகுதி, அந்த இணைப்பு பாலம் இருக்குல்ல, அது என்ன தெரியுமாங்க? அது எந்த பகுதி தெரியுமா? இயேசு கிறிஸ்துவோட பின் முதுகு தொட்டிருந்த பகுதி, அவருடைய இதயத்தின் பின் பகுதி தொட்டிருந்த பகுதி, மேலையும் சைட்லையும் இணைக்கக்கூடிய அந்த பகுதி, இறைவன் இயேசு கிறிஸ்துடைய இதயம் துடித்துக் கொண்டிருந்த அந்த பகுதி தான் இணைக்கக்கூடிய அந்த பகுதி. ஆக இறைவனை எண்ணியவர்களே, இன்று திருச்சிலுவையின் மகிமை பெருவிழா நம்மை எதை நோக்கி பயணப்படுத்துகின்றது என்று சொன்னால், இறையை அன்பு செய்வதோடு மானுடத்தையும் ஆறத் தழுவ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இதயம் கடைசி வரைக்கும் துடித்துக் கொண்டிருந்தது இந்த மக்களின் விடியலுக்காக. ஆக நம்முடைய இதயமும், கிறிஸ்தவர்களாக நம்முடைய ஒவ்வொருவருடைய இதயமும் இந்த உலக விடியலுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்த விழுமியங்களை நம்பால் எடுத்துக்கொள்ளக்கூடிய, நாம அதுவாகவே மாறக்கூடிய தன்மை பெறக்கூடியவர்களாக நாம் தொடர்ந்து யாசிப்போம் இறைவனிடம். அந்த அருளை இறைவன் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். திருச்சிலுவையின் மகிமை பெருவிழாவை கொண்டாடுகின்ற இன்று நம் அனைவரையும் இறைவன் எதை நோக்கி பயணப்படுத்துகின்றார் என்று சொன்னால், அன்பின் மக்களாக வாழ, அரவணைப்பின் மக்களாக வாழ, உயர்ந்த மானுட நேயத்தை நோக்கி பயணிக்க நம்மை இறைவன் அழைக்கின்றார். நாம் அத்தகைய அருள் வேண்டி தொடர்ந்து மன்றாடும் இறையாசிர் பெறுவோம். ஆமென்.